கிருபையினால சத்தியத்தினால் நிறைந்தவர் தாரா. எந்த வார்த்தை? இயேசுவாகிய வார்த்தை. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. தேவ பிள்ளைகளை வார்த்தையாக இயேசு அவர் கிருபை நிறைந்தவராய் காணப்படுகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள நான் நிலைத்திருக்கும் போது, அவருக்குள்ள நான் பலப்படும் போது, அவர் கிருபையினால நான் பலப்படுகிறேன். எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்களேன். அவர் கிருபை எனக்கு ஒன்று இருந்தா போதும், நான் எல்லாவற்றையும் வாழ்க்கையில சாதிச்சிட முடியும். தேவப்பிள்ளையில ஏசாயா 54:10 வாசிக்கிறோம், மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெய்தாலும் என் கிருபை உன்னை விலகாது. ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் அல்லவா, அவர் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர். அவர் கிருபை நிறைந்த ஆண்டவர். வேதத்துல அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாதான் பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்ட போது கூட பவுலுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமா விளங்கும், என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லிட்டார். இன்னைக்கு அந்த கிருபையில நீங்க ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள பலப்படும் போது நிச்சயமா அவர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில இருக்கிறார்.